ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான் 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மை என்ன? 7.5 சனி முடிஞ்சிச்சு. சனி பகவான் 3ஆம் இடத்துக்கும் போயிட்டாரு. முயற்சிகள் பல விஷயங்கள் எடுத்தாச்சு. இனிமேல் என்ன தான் செய்யணும்னு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் வச்சுருப்பீங்க. அதேபோல் மகர ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் நேற்று இல்லை, கிட்டத்தட்ட ஒரு சிறு வயதிலிருந்தே ஒரு 15-16 வயசுலேருந்து 12 வயசுலேருந்தே கடுமையாக போராடிட்டு தான் இருக்கீங்க. இந்த போராட்டம் என்பது யாருக்காக? உங்களுக்காகவா? உங்களுடைய நலனுக்காகவா? உங்களுடைய எதிர்காலத்துக்காகவா? இல்லவே இல்லை. உங்கள் கூட சார்ந்தவங்களுக்காக, உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக, அல்லது உங்களை நம்பி உங்களை கட்டிக்கிட்ட உங்களுடைய மனைவிக்காக, அல்லது உங்களுடைய கணவருக்காக, இல்லை நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைக்காக, இல்லைன்னா உயிருக்கு உயிராக அன்புன்னு சொல்லி பாசமாக வச்சு நட்புன்னு சொல்லி உங்கள் கூடவே இருக்காங்களே, உங்கள்கிட்ட என்னென்னா தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு தேவையில்லாமல் உங்களை ஒரு பேப்பர் மாதிரி தூக்கி போடுறாங்களே, ஸோ அவங்களுக்காக தான் நீங்கள் இவ்வளோ நாள் போராடினீங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க. இதுதான் உண்மை. அப்போ போராடினேன்னா உங்களுக்காக போராடினா தான் அது போராட்டம். ஸோ இனிமேல் போராடாத ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. இதை சரியான முறையில் பயன்படுத்த நீங்கள் ரெடியாக இருந்தால் போதும். சரியா? நீங்கள் கரெக்டான விஷயங்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய குடும்ப நலனுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துடைய செயல்பாடுக்காக நீங்கள் செயல்படுத்த ரெடியாக இருந்தால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், எங்கே நீங்கள் கடந்த 2 வருடங்களில் எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துலலாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்கள்கிட்டயே வாங்கிட்டு உங்களை ஒரு டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, அவர்கள் அனைவருக்கும் பாடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தருது. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையே இல்லை, வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். குருவுடைய பரிபூர்ண பார்வை உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ அப்போ 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன தன வரவுகள் நன்றாக இருக்குங்கிறத சொல்ல முடியும். அப்புறம் கொஞ்சம் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறனால என்ன ஆகும், கொஞ்சம் லாங்கில் போய் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அதே போல் வண்டி வாகனங்களில், அதாவது ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் உண்டு. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இந்த வருடம் தான் சூப்பராக இருக்குது. ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை, புரிதலுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை. கண்ணால் பார்த்தோன்னே உங்கள் மனைவி புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் மனைவி மனசுக்குள்ள நினைக்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ இந்த எண்ணம் உங்களுக்கு இந்த வருடம் முதல் ஆரம்பம். பயன்படுத்திக்கோங்க. அதுக்கான விஷயங்கள் செயல்பட போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதேபோல் யாராவது மகராசி என்பவர்கள் அரசியல் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க, அடிப்படை உறுப்பினராக கூட இருக்கீங்க,
ஆரம்பத்துலேருந்து அடிப்படை உறுப்பினராகவே இருந்து எதையுமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல அதாவது எதையுமே எதிர்பார்க்காம நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தில் அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, அரசியலில் மாவட்ட பொறுப்பளவில் நீங்கள் ஒரு பொறுப்பு வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் கிரகங்கள் கொடுக்க போகிறது. பயன்படுத்திக்கோங்க. சரியான நபர்களை கூட வச்சு அதன் மூலமாக முன்னேறதுக்கு நீங்கள் வழிவகுத்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்பா வழி உறவுகள் அல்லது அப்பா வழி சொத்து, அப்பாவுடைய வேலை என்ற 3 விதமான செயல்பாடுகளில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது. சரியா? எந்த விஷயங்கிறது உங்கள் சுய ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும். கட்டாயமாக அப்பா மூலமாக ஒரு முன்னேற்றம், அது நம்மளுடைய மகராசி பெண்களுக்கும் உண்டு, மகராசி ஆண்களுக்கும் உண்டு. எதிர்பாராத பணவரவு. நம்ம எதிர்பாராத பணம் என்ன? எப்படி? எங்கள் லாட்டரி சீட்டு விழுந்துருமா, இல்லை கூரையை பிச்சுட்டு பணம் விழுந்துமா? கிடையாது. நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச உதவி, நீங்கள் இப்போ ஒரு 50 வயசோ 40 வயசோ 30 வயசோ ஏதோ ஒரு வயசு ஆகட்டும், ஆனால் நீங்கள் சிறு வயசுலேருந்தே உதவி செய்ய குணத்தில் தான் வாழ்ந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் செஞ்ச உதவி இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கு ஒரு பொருளாகவோ ஒரு பணமாகவோ ஒரு வாய்ப்பாகவோ கிடைக்கும். அதை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்காரோ அதே மாதிரி நீங்கள் ஜம்முன்னு போயிடும். ஓகேவா? அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்பட போகுது. நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் இப்போ அடைய போகிறீங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குருவுடைய பரிபூர்ண பார்வை கிடைக்கி, தன்னம்பிக்கை தைரியம் கூடும், எல்லா விஷயங்களும் வெற்றி கிடைக்கும்ங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஓகே, இப்போ மகர ராசி என்பர்கள் இவ்வளோ நன்மையை அடைய போகிறீங்க. ஓகே, இந்த வருஷத்தில் என்ன விஷயம் கவனமாக இருக்கணும் அதை சொல்லிடுங்க அப்படின்னு தானே எதிர்பார்க்கீங்க. கட்டாயமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், யாரிடமும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆலோசனை கேட்காதீங்க. அதே போல் நீங்கள் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் மிஸ்டேக் பண்ணுறீங்க. என்னென்னா, ஒரு புதுசாக எதாவது கண்டுபிடிக்கிறீங்க, புதிய விஷயம் உருவாக்குறீங்க, தொழில் சார்ந்த விஷயங்களையோ வேலை சார்ந்த விஷயங்களையோ உங்களுடைய திறமையை வச்சு எதாவது செயல்படுத்துகிறீங்கன்னா அதை வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லிட்டு செய்யாதீங்க. எந்த புது வாய்ப்பு வந்தாலும் சரி, புதிய விஷயமா இருந்தாலும் சரி, முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு தெரியட்டும். முடிக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் சொன்னனால தான் நிறைய ஃபெயிலியர். உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். ஐயா, நான் சொல்லாமல் இருந்து நிறைய ஜெயிச்சிருக்கேன், சொன்னனால பல விஷயங்களை நிறைய விஷயம் தோற்றுருக்கேன்னு சொல்லி சொல்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அந்த நிலை உங்களுக்கு கடந்த காலத்தோடு போயிட்டோம். இந்த எதிர்காலமான 2026 முதல் உங்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே வச்சு ஜெயிச்சு காட்டுங்க, வெற்றி பெறுவீங்க. ஓகேவா? ஸோ வெளிப்படையாக சொல்கிறத நிப்பாட்டிக்கோங்க. பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். ரிலாக்ஸாக இருங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சூப்பராக காத்திருக்கு. ஓகே, இந்த 2026 நம்முடைய மகர ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, கரெக்டாக ஒரே ஒரு வழிபாடு தான். பௌர்ணமி, ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி அன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன், மாரியம்மன், முத்து மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மனை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. அம்மனுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்கள் லைஃப்பை பெரிய டேர்னிங் கொண்டு போகும்போது, நிறைய மகிழ்ச்சியை கொடுக்க போது, வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க போகிறீங்க. நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா அந்த 2026 ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர். அது எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில், உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம்
சாமக்கோள் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கிற முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். மகர ராசிக்கு 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகளை தேடித்தரும் நல்ல வருஷமா இருக்க போதுங்க. இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன சோதனை இருந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாம் தவிடுபடியாகக்கூடிய அற்புதமான காலம். என்ன காரணம் தெரியுமா? ஒருத்தர் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு சொன்னா அவர் ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்கார். ஏன்னா பாதி வாழ்க்கையை பாருங்க, காசு பணம் துட்டு சம்பந்தப்பட்டதாருங்க. காசு பணம் துட்டு இல்லைன்னா நம்ம அன்பை யாருங்க புரிஞ்சுக்கிட போறாங்க? கட்டிட மனைவிட்ட போய் உங்க மேல நிறைய நான் அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க கேட்கறத வாங்கி கொடுக்காம இருந்து பாருங்களேன். ஒரு சேலை வாங்கி கொடுக்க கூட உங்கள்கிட்ட காசு இல்லை. பெற்ற தாயை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போக கூட உங்கள்கிட்ட காசு இல்லை. உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கூட உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா உங்க அன்பை யாருங்க புரிஞ்சுக்கிடுவாங்க? என்ன வாழ்க்கைங்க இதுன்னு கேட்பாங்க. ஆனால் உங்கள் உடன் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதார வசதி இருந்துருச்சுன்னா வாழ்க்கை சூப்பர் வாழ்க்கை இல்லைங்களா? இந்த ஆண்டு அவ்வளவு அற்புதமான ஆண்டு. தன காரகன் குரு பகவான் உங்களை பார்க்க போறார். குருவுடைய நேரடியான 7ஆம் பார்வை உங்கள் மீது விழப்போகுது ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறகு. அது பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்ல தன லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். தனகாரகன் அவருக்கு பேரு. பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். வருடத்துல முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. ஃபேட்டி லிவர், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பேங்கிங் செக்டார்ல வேலை வாய்ப்பு. சிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு பார்ப்பீங்க. நிறைய முன்னேற்றம். சர்வீஸ் செக்டாரை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பெரிய வளர்ச்சி. அதெல்லாம் நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு பகவான். ஆசைப்படு அத்தனையும் அடையலாம். இதைத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆசைப்படணும், ஆசைப்பட்டதுக்கு ஏற்ப உழைக்கணும், நிச்சயமா நினைச்சது நடக்கும். நீங்க தொடர்ச்சியா ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்கண்ணே. எந்த ஒரு விஷயம் நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆரம்ப காலத்துல பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியல, ஆனால் நீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச காலமான பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் நம்பர் 1 இருப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2ல் ராகு இருக்கா, தொடர்ச்சியாக உழைங்க, ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டதையெல்லாம் அடையக்கூடிய காலம்ங்க. அப்படிப்பட்ட யோகம் மகர ராசிக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 2ல் ராகு பகவான் இருக்காரு. குடும்ப வாழ்க்கை சரியா அமையலைங்கிறவங்களுக்குலாம் இப்ப குடும்ப வாழ்க்கை அமையும். அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், என் படிப்பில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல டீச்சர்ஸுடைய சப்போர்ட் கிடைச்சி முன்னேறுவீங்க. குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், உங்க பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்குது, உங்க மனைவி என்ன எதிர்பார்க்குறாங்க, பெத்த தாய் என்ன எதிர்பார்க்குறாங்க, எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட யோகம் இந்த ஆண்டு இருக்கு. 3ஆம் இடத்துல சனி. 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானம்னு பேரு. உபஜயஸ்தானம்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் ஸ்தானம்னு அர்த்தம். அங்க சனி பகவான் உட்கார்ந்துட்டாரு. வேலை வாய்ப்பு சூப்பரா இந்த ஆண்டு அமையுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பரா அமையும் வேலை வாய்ப்பு. பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தடுமாற்றம் எல்லாம் விலகிடும். நல்ல வேலை வாய்ப்பு, வேலையில முன்னேற்றத்தை நீங்க உறுதியா பார்க்க போறீங்க. அலைந்து திரிந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்யறவங்க, டிரைவரா இருக்கிறவங்க, உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடியவங்க, பொருள் கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சியை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்தவர்கள் ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய காலம். புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் வளர்ச்சியை பெறக்கூடிய காலம். யாருங்க கவனமா இருக்கணும்? அட்டமத்துல கேது போகுது. அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு அலுவலர்கள், அதிகாரிகள், உங்கள் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துங்கள். வேலையில கவனமா இருங்க. லஞ்ச லாவண்ய வழக்குகளில் உங்களை சிக்கி விடுவதற்கு பலர் முயற்சி செய்வாங்க. எச்சரிக்கையா இருந்துருங்க. அப்பாவுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. இந்த ஆண்டு மிக முக்கியம். அதே போல பலருக்கு இந்த ஆண்டு வேலை மாற்றம் உண்டாகும். மகர ராசிக்காரங்களுக்கு
வேலை மாற்றம் உண்டாகும், சூப்பரா அமையும். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்டுவீங்க, பிசினஸ் பெரிய அளவுக்கு விரிவுபடுத்துவீங்க, அந்த யோகமெல்லாம் இருக்கு. புதிய பிசினஸ் ஆரம்பிப்பீங்க, பல பேர் நியூ பிரான்ச்சஸ் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. இளைஞர்கள் கேட்குறீங்க காதல் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு. முதல்ல கல்யாணம்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துருங்க. 7ல் குருங்கிறதே நல்ல கல்யாண யோகம் உண்டுங்க. இது நாள் வரை இருந்த தடை விலகி கல்யாணம் கூடிடும், காதல் உறவுகள் வெற்றி பெறும். யாரெல்லாம் காதல் வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ உங்க காதல்லாம் சக்சஸ் ஆக போகுது. 2026ல் அவ்வளவு பெரிய வளர்ச்சியை காதல நீங்க சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. கலைஞர்கள் பெரிய ஏற்றம் பெறுவீர்கள், செய்தொழில் வளர்ச்சி அடையும். திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க, நாடகத்துறையை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி சேரும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவும். இது நாள் வரை இருந்த தடைகள் விலகும். மகளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க சிந்திப்பீங்க, பெரிய சந்தோஷம் வரும். தந்தையுடைய உடல் நலத்தில் மட்டும் அக்கறை எடுங்க. ஏற்கனவே தந்தையுடைய உடல் நலத்தில் சில பாதிப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும், இப்ப அதிக அக்கறை எடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி, கலைஞர்களுக்கு பெரிய வளர்ச்சி. இந்த ஆண்டு நல்ல தன வருமானம், குடும்பத்தில் கல்யாணம் கூடி வருது, அப்படி நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது. இந்த ஆண்டுல யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் அப்படின்னா வடிவுடையம்மன், திருவொற்றியூர் வடிவுடையம்மனை வழிபடுங்கள். நீங்க வெற்றி மீது வெற்றியை பெறுவீர்கள். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்துருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க, கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர்காபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்,
அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவளுடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சனா. உழைப்பில் உயர்வாங்க, சுகவாசிங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா என் ஃப்ரெண்டுலாம் ஒருத்தன் இருக்கான், அவங்க கூடலாம் லஞ்சுக்கு போயிட்டோம் 1.5 மணி நேரம் ஆகிடும். அந்த மாதிரி சாப்பிட்டு சுகமாக இருக்கவங்க. இல்லையே நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னா டைப் அடிங்க, கமெண்ட்டை டைப் அடிப்பீங்க. அது மகர ராசிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. எப்பவுமே 35 வயசுக்கு மேலே தான் நல்லபடியாக ஏறுவாங்க. நல்ல 35 வயசுக்கு மேலே ரொம்ப ஹைட்டாக நல்ல வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வளருவாங்க. இதுக்கு மீறி உங்களுக்கு தடங்கள் இருந்தால் ஃபோன் நம்பர் இருக்குது, தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இது இந்த வருஷம் 2026 உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லபடியாக இருக்குது. முக்கியமாக தனஸ்தானம், கையில் நல்லா பணம் வரும், பெரும் பணம் வரவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒன்று, குடும்பத்துலேயும் சந்தோஷம் வரும். ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அதுக்கான வழிபாடுகள் சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் நல்லபடியாக இருக்குது, கொஞ்சம் ஜாகிரதையாக மட்டும் இருக்கணும். முயற்சி ஸ்தானம் சனி பகவான் பார்க்குறதுனால நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, காம்படிஷன்ஸ். இது மகர ராசிலேருந்து நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவீங்க. அதாவது திருவோண நட்சத்திரம்லாம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பீங்க. நீங்களாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை எல்லாம் பண்ண போகிறீங்க, வெளிநாடு போகிறதுக்கெலாம் ட்ரை பண்ண போகிறீங்க. கடல் கடந்து நிறைய பேர் போவாங்க மகர ராசிக்காரங்க. இதெல்லாம் போகிறீங்க, இல்லை வெளிநாடு போகிறதுக்கு ஏதோ ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா டாக்குமெண்டேஷன்ஸில் இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா 1க்கு 2 தடவை அதை படித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குங்க. ஏன்னா சொன்னால பணம் வரும், பெரும் பணம் வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வீடு, வண்டி, வாகனம் வாங்குறது ரொம்ப நல்லது. ஆனால் எப்போவுமே நேரம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, ஜோதிடரை பார்த்து எனக்கு எந்த கலரில் வாங்கினா நல்லது, என்ன நம்பரில் வாங்கினா நல்லது, வீடு எந்த திசையில் வாங்கினா நல்லது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா சூப்பராக. ஏன்னா மகர ராசிக்கெலாம் தண்ணி ஓரம், இந்த வாட்டர் பாடி ஒட்டி வீடுலாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் அது உங்கள் ஜாதகம் பொறுத்து அது நிறைய விஷயம் மாறும், அதை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? உங்களுடைய 5ஆம் வீடும் நல்லா இருக்குங்க. குடும்பத்தை சந்தோஷம் வரும். குடும்பத்தோடு நீங்கள் கோவில் குளங்கள் போயிட்டு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் தொல்லை குறையும். நிறைய இப்போ நம்மள ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும்லாம் வாழ்க்கையை உருட்டி பிரட்டி எடுத்துருச்சு. அதுவும் நிறைய பேர் இன்னும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு இப்போ எவ்வளோ பெட்டர்.
ஏன்னா சனி பயிற்சிலாம் முடிஞ்சு வெளியே வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து அந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்ப்ளீட்டாகவே வேனிஷ் ஆகுங்க. 80-90% வேனிஷ் ஆகிடும். சரிங்களா? கோர்ட்டு கேசஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கம்மியாக இருக்கும். உடல்நிலை நிறைய நல்லபடியாக மாறுதலாக இருக்கும். ஏன்னா இந்த 7.5 வருஷம் அடித்து தள்ளியிருப்பாங்க நம்மள ஒரு வழியாக. இப்போ உடல்நிலை ஸ்ட்ரென்த்து ரீகெயின் பண்ணிட்டு வருவீங்க. ஜாபில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள், நமக்கே நிறைய குழப்பங்கள் வரும். நான் இந்த வேலை செய்யணுமா, நான் வேலை முதல்ல செய்யணுமா, ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா போகலாமா, இல்லை வேறு வேலைக்கு ஜம்ப் பண்ணலாமா, தேவையில்லாத அன்வான்ட் பாலிட்டிக்ஸ்லாம் உள்ளே வரும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா பொறுமை. நம்ம வந்து இந்த முதல்ல மாதிரி அப்படியே தூரத்தை 2 கவனிச்சுட்டு தேவையானதில் டக்குன்னு நம்ம பிடிப்போம். அந்த பொறுமையை கொஞ்சம் தள்ளி நின்று என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்த்தீங்கன்னாவே யார் என்ன பிரச்சனை பண்ணுறான்னு தெரியும். நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அடுத்து ப்ராஃபிட், நீங்கள் எதனா பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அதில் ப்ராஃபிட் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை எடுத்து சுப செலவுகளில் போடுங்க. ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீடு தனுஷை வந்து சனி பகவான் பார்த்துட்ருக்காரு, குரு பகவானும் பார்த்துட்ருக்காரு. அப்போனா என்ன, உங்களுக்கு வந்து செலவும் வரும், சுப செலவாக மாறும். ஸோ கையில் காசு வருது, அந்த காசை கரெக்டாக நீங்கள் ஏதோ நிலம், வீடு, வண்டி, ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி கரெக்டானதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மெயினாக சிவபெருமான். அதுவும் பாம்பை வந்து கொடையாக வச்சுருக்க சிவபெருமான். நல்லா சிவபெருமான் அலங்காரம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு கொடை மாதிரி வைப்பாங்க. அது அப்படி இல்லைன்னா வராகமூர்த்தி பெருமாள் ஸ்ரீரங்கம் பாம்பு படுக்க மேலே படுத்துட்டு இருப்பார். அது பாம்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை அணைச்ச மாதிரி இருக்கிற தெய்வங்கள் சிவன்லேயோ இல்லை விஷ்ணுலேயோ நீங்கள் வழிபடுறது வந்து ரொம்ப நல்லது தரும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். முக்கியமாக தயிர் சாதம்லாம் அன்னதானமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய வாழ்க்கை நல்லபடியாக வளருவீங்க. அதுவும் திருவோணத்துக்கெலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளலாம் சின்ன சின்ன விரிசல்கள்லாம் வருங்க. இதெல்லாம் இந்த வருஷம் வந்து ரொம்ப குறையும். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயிர் சாதம் நீங்கள் கொடுத்துட்டு வர கம்மியாகும். லவ்வர்ஸ்க்கு டைம் நல்லா இருக்குங்க. உங்கள் லவ்வை அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுறதுக்கு காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து கல்யாணம் கை கூட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்கிறது புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளில் போய் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க அவங்கள. கல்யாணம் பண்ணுறது வந்து இந்த 3 நாளில் பண்ணுங்கள். வீக் டே தான் புரியுது, இருந்தாலும் இதான் லைஃப்பில் ஒரு டைம் நடக்கிற விஷயம். இதை கரெக்டாக பண்ணிட்டோன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஸோ இந்த 3 நாளில் சூஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க. இது 3 நாள் தவறுச்சுன்னா வளர்பிறை திங்களாக தான் பெட்டருங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக நல்லாயிருக்கு, பணம் நல்லா இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஜாகிரதையாக பண்ணிக்கணும். தெய்வ வழிபாடும் உங்களுக்கு சொல்லியாச்சு, சிவபெருமான் பாம்பு கொடையோட. சரிங்களா? ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த 2026 வந்து நீங்கள் இந்த கடந்த 7.5-8 வருஷமாக என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு தர்றது தான் இந்த 2026. சரிங்களா? அதுவும் இந்த 2026ன்றது ஆன்மீக வருஷம். இந்த தமிழ் மாதத்துலேயே ஏப்ரலுக்கு அப்புறம் வருதுலாம் ஃபுல்லாக ஆன்மீக வருஷம். ஸோ இந்த ஆன்மீக வருஷத்தில் வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஆன்மீகமாக உங்களை இந்த யோகா இதெல்லாம் நீங்கள் உள்ளே செலுத்திக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஏன்னா மகரத்துக்கு வந்து டக்குன்னு உடம்பு போட்டோம். ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உடம்பு டக்குன்னு போட்டுரும். ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ண உடல்நிலை நல்லாயிருக்கும். உடல்நிலை நல்லா இருந்தால் மனநிலை நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாமே சூப்பராக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, இதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது. சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து
ஜூலை ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்ரம் அடைவார், அதாவது மீனத்திலேயே வக்ரம் அடைவார். சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார். சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணும்னாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இந்த வருடம் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நீங்க பொருட்படுத்தாம உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல முதல் ஒரு விஷயமாக உங்களுடைய தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆரம்ப ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்கும். அதுலயும் அந்த 2026 ஒவ்வொரு மாதங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதங்கள். அந்த வளர்ச்சி தரக்கூடிய இடத்துல யாராவது மூன்றாவது நபர்களினுடைய தலையீடு இருந்தது அப்படின்னா அங்க ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படின்னு சொன்னாலே, ராகுன்னு சொன்னாலே அதாவது மூன்றாவது நபர்களின் தலையீடு அந்த குடும்பத்துல அதிகப்படியாக இருக்கு. அதை நீங்க பெரிய அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. வருமானத்தை யார்கிட்டயாவது நீங்க பொறுப்பை ஒப்படைக்க கூடாது. ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவங்க முழுவதுமாக உங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த மகர ராசி என்பர்கள் அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ மூன்றாவது நபர்களின் தலையீடு இல்லாம வச்சுக்கிறது இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு சேஃப் கார்டாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்கள் அதே மாதிரி வேலை ரீதியான சில விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோட செயல்படணும். அந்த வேலையில பாத்தீங்கன்னா நீங்க பினான்சியல் கண்ட்ரோல்ஸ் ஏதாவது வச்சிருக்கிறீங்க, இல்ல ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த உயர் பொறுப்புகளுக்கு யாராவது நபர்களின் தலையீட்டுனால அந்த பொறுப்புகளினுடைய பதவியில மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வழிவகைகள் ஏற்படலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த தசாபுத்தி மோசமா இருந்தது அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா இதெல்லாமே வந்து மறையக்கூடிய ஒரு நேரம். ஒரு மாதம் பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுடைய பதவியிலையும் உங்களுடைய பொறுப்புலையும் சில தேவையில்லாத நெருக்கடிகள் வரும்.
அப்படியே அது மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரியாக அந்த கோச்சார கிரகங்கள் திடீர் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய இடமாற்றங்கள் செய்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அந்த இடமாற்றங்கள்னால உங்களுக்கு பதவி உயர்வுகள், அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நிரந்தர தன்மை, இதெல்லாமே பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அந்த நிரந்தர தன்மை பெறுவதனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு தருணம். அதாவது ரொம்ப தேடி தேடி வேலையை வாங்கி அந்த இடத்துல நல்ல ஒரு நிரந்தர தன்மையை பெற்று அங்கிருந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்வதற்குண்டான ஒரு தருணம். நிறைய மகர ராசி என்பர்கள் கடந்த 2-3 வருடங்களாக எஜுகேஷனல் லோன் அப்படின்ற மாதிரியான சில கடன் தொந்தரவுகள்ல இருப்பாங்க. ஏன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, என்ன படிச்சும் எங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கு, இதனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த எஜுகேஷன் லோன்லாம் தீர்வதற்குண்டான ஒரு தருணம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டுல அந்த வேலை ரீதியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும், அதனால உங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், இந்த வருடத்திலேயே அந்த லோன் எல்லாம் நீங்க செட்டில் பண்றதற்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம். 3 நபர்களுமே பாத்தீங்கன்னா எந்த விதமான வம்பு தும்புக்குமே போக மாட்டாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு, எந்த விதமான யார்கிட்டையும் தேவையில்லாத சகவாசங்கள் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்கள் தன்னுடைய கடமையை செய்யறதுன்னா ரொம்ப பொறுப்போட இருக்கக்கூடியவர்கள். ஆனால் கடந்த ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா இது எல்லாமே தடம் மாறி போயிருக்கும். நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு எல்லார்கிட்டையும் தன்னுடைய விஷயங்களை சொல்லி அவமானப்பட்டு, அந்த குடும்ப உறவுகள்னால சில பேர் ஏளனப்படுத்தப்பட்டு, இந்த மாதிரியாக எல்லாம் அவர்களினுடைய சாதாரண ஒரு குணங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடமாறி போறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த வருடம் சீரமைவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. முழுவதுமா நம்பாதீங்க. சப்போர்ட்டா இருந்தாலும் அவர்கள்கிட்ட பட்டும் படாமலையும் இலைமறை காயாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவு ஆபத்து இல்லை. ஏன்னா உங்ககிட்ட வருமானம் இந்த வருடம் வர்றதுனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி உங்களையும் ஏமாத்திட்டு போறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மகர ராசி என்பவர்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு தருணம். 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு மாட்ட மாட்டீங்க. ஆனாலும் இந்த 2ஆம் இடம் ராகு அப்படின்றது கொஞ்சம் ஏதாவது பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வரன் பார்க்கக்கூடிய விஷயத்துல நல்ல ஒரு துரிதமான ஒரு விஷயங்கள் நடக்கும். வரன் நல்லா அமையும். ஒரு ஸ்டேட்டஸான ஒரு வரன்கள் அமையறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுடைய திருமணம் ஏற்பாடுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜரூரா, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு விமர்சையாக நடைபெறுவதற்குண்டான ஒரு தருணம். இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதிரி எல்லாம் விருப்பப்பட மாட்டாங்க. ஆனா வரக்கூடிய வரன்கள் இந்த மாதிரியாக அந்த திருமண விழா அப்படின்றது விமர்சையாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அந்த அளவுக்கு அந்த திருமணங்கள் முழுவதுமாக ஈடேறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது பகவான் அடுத்து வருடத்தின் இறுதியில 7ஆம் இடத்திற்கு மாறுறதுனால இந்த வருடத்திற்கு அப்புறம் திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு தோஷம் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் இந்த வருடத்தின் இறுதிக்கு மேலதான் அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வரன்கள் அமைவதற்குண்டான ஒரு தருணம். இந்த காலகட்டம் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள், தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த தொழில்ல நிறைய முயற்சிகள் எடுத்து அதற்குண்டான நிவர்த்திகளை தேடுவதற்குண்டான ஒரு தருணம். உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில்கள் நிறைய ஒரு வளர்ச்சிகளை அடைவதற்குண்டான ஒரு தருணம். அது மைன் சம்பந்தப்பட்ட சுரங்கங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலாக, குவாரி தொழிலாக லீஸுக்கு எடுத்து பண்றீங்க, இல்ல ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து பண்றீங்க அப்படின்னா அதெல்லாமே பாத்தீங்கன்னா இரட்டிப்பு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த இரட்டிப்பு வருமானம் அப்படின்றது மிகப்பெரிய
ஒரு வளர்ச்சியை உங்களுடைய லைஃப்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரோடு கான்ட்ராக்ட், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட், டெண்டர்லாம் எடுக்கிறதுல அதிகப்படியாக இருப்பாங்க மகர ராசி என்பர்கள். ஏன்னா இவர்களால மட்டும்தான் லேபர்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு தகுதி அப்படின்றது இந்த 12 ராசியிலேயே இந்த மகர ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இவர்களால மட்டும்தான் அந்த தொழிலாளர்களை கண்ட்ரோலுக்கு வச்சுக்கக்கூடிய அளவிற்கு திறமை இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னா முதல் ஆளா போய் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் தான். அதனால அந்த லேபர்ஸை வச்சு வேலை வாங்கக்கூடிய சில கான்ட்ராக்ட் தொழில் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் அடைவதற்குண்டான ஒரு தருணம். கடந்த 3 வருடங்களாக உங்களுக்கு எந்த கான்ட்ராக்டுமே கிடைக்காம இருந்திருக்கும். இந்த வருடம் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயத்துல ஒரு தேவையில்லாத ரிஜெக்ஷன் அந்த மாதிரியாக எல்லாம் இருக்கும். குணச்சித்திர வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குணச்சித்திர வாய்ப்புகளை கண்டிப்பா பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் மகர ராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பயணங்கள் இருக்கும். அந்த பயணத்துல தேவையில்லாத சில நெருக்கடிகளும் இருக்கும். நீ இந்த மாதிரிதான் விளையாடணும், இதுதான் செய்யணும், இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றது உங்களுடைய கோச் மூலமாக நீங்க டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதையெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்களுடைய உழைப்பை மட்டும் போடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உள்ளூர் போட்டிகள்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுடைய பேர் வெளியில வராது. வெளியூர் வெளிநாட்டு போட்டிகள்ல கலந்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது சிவப்பு கம்பள அங்கீகாரமா இருக்கும். ஒரு ரெட் கார்பெட் விரிச்சு வந்தா நமக்கு எவ்வளவு ஒரு பெருமிதமாக இருக்குமோ, விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டுல வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் அவர்களினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக கூடாது. அதே சமயத்துல விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. இந்த வருடம் கண்டிப்புனா கண்டிப்பு தான். ஈடுபட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த வருடம் தான் வின் பண்றதற்கு உண்டான ஒரு வருடமே. அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இன்டர்ஃபியர் ஆனீங்க அப்படின்னா இதனால இந்த விளையாட்டுத்துறை மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுரும். ஏன்னா கடந்த 2-3 ஆண்டுகளாக வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு வாய்ப்புகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகாம அந்த திருமணம், காதல் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல முழுவதுமா ஒத்தி வச்சிருங்க. வச்சுட்டு உங்களுடைய விளையாட்டை மாத்திரம் பாருங்க. கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 முழுமையான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணம். 2026 இறுதியில அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால சில மன ரீதியான குழப்பங்கள், சில இடத்துல முடிவெடுக்கிறதுல ஒரு சஞ்சலப்படக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். அது வருடத்தின் இறுதியில தான் வருது. ஏற்கனவே நீங்க ரொம்ப தெளிவான முடிவுல இருக்கக்கூடியவர்கள் மனம் சஞ்சலப்படுது அப்படின்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. வயது மூத்தோருக்கு இருக்கக்கூடிய சில கண்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்கும். அதாவது குழந்தைகளை விட்டு பிரிந்த பெற்றோர்கள் மீண்டும் குடும்பத்தோடு சேர்வதற்குண்டான ஒரு ஆண்டாகவும் இந்த 2026 இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.